கால் இப்படி விழக்கூடாது. பின்னுக்கு குத்தைகள்ல இப்படி இப்படி குத்தக்கூடாது. நல்லா இப்படி தூக்கி நிற்கும் குத்தும் போது. இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சா இந்த முழங்கால் இப்படி நிற்க கூடாது. நல்லா திரும்பணும் கால். அரை மணி தானே இருப்பான். நல்லா திருப்பி வைக்கணும் காலை. இப்படி பெருசா பெருசா பிடிச்சவன்னு சொல்லி சொன்னா தூரம் இருந்து பாக்குறவங்களுக்கு வடிவா தெரியும் நாங்க என்ன பிடிச்சிருக்கோம். இப்படி குட்டியா பிடிச்சா தெரியாது. சரியா? தூரமா பார்க்கணும். இப்படி இப்படி குனிஞ்சு கீழே பார்க்க கூடாது. தூரமா எங்கட கண் மட்டும் கீழே பார்க்கணும். முகம் கீழே பார்க்க கூடாது. சரியா? நாங்கள் முகத்தை கீழே கீழே பார்த்தாடினா முன்னுக்கு இருந்து பாக்குறவங்களுக்கு எங்கட முகம் வடிவா விளங்காது தானே. அப்போ முகம் கீழே பார்க்க கூடாது. தூரமா பார்த்து கண் மட்டும் கீழே பார்க்கணும். சரியா? இப்போ காலும் கையும் சேர்த்து செய்வோமா?